புத்தி தெளிந்தபோது லூக்கா 15:17-18 அடிப்படையிலான சத்தியம். உங்கள் சகோதரன் சித்தார்த்தனிடமிருந்து. லூக்கா 15:17-18 உங்களுக்காக வாசிக்கிறேன். அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன் என கூறுவதை பார்க்கின்றோம். அதன் அடிப்படையிலான சத்தியம் இது. பாவம் ஆங்கிலத்தில் சின் என்பதன் அர்த்தம் குறிதவறும் அம்பு, வழிதப்பிப் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, தேவனோடு உள்ள உறவிலிருந்து பிரிந்த வாழ்க்கை அல்லது மரித்த வாழ்க்கை எனலாம். இயேசு பாவிகளை ஏற்றுக்கொள்கிறார், அவர்களோடு சாப்பிடுகிறார் அல்லது ஐக்கியப்படுகிறார் என்பதே இயேசுவை குறித்து முறுமுறுக்கப்பட்ட வார்த்தைகள். சர்வ லோகமும் அதுவாக தானாக தோன்றவில்லை. சிருஷ்டிப்பு என்று ஒன்று இருக்குமானால் சிருஷ்டிகர் என்று ஒருவர் இருக்கத்தான் வேண்டும். இயேசு யார்? யோவான் 1:18 நமக்கு கற்றுத்தருவது, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரன் அவர் தேவனை வெளிப்படுத்தினார் என்கின்றது. சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவர் தேவன். அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவருடைய மடியில் இருக்கிற குமாரன் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டால் போதும். இயேசுவே தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இயேசு வழி தப்பி போனவர்களை ஏற்றுக்கொள்வது தேவனுடைய சுபாவத்தை நமக்கு காட்டுகிறது. நாம் புத்தி தெளிந்து மனம் திரும்பி வரும்போது நம்மை அவருடைய பிள்ளைகள், சில்ட்ரன் என்றே அழைக்கிறார். வேலைக்காரன் என்று அல்ல. மனிதன் ஆவி, ஆத்துமா மற்றும் சரீரத்தினால் ஆனவன். மேன் இஸ் எ ஸ்பிரிச்சுவல் பீயிங் இன் எ ஃபிசிக்கல் பாடி. இதில் மனுஷியையும் உள்ளடக்கும். அவன் ஆவிக்குரியவன். சரீரம் என்னும் மட்பாண்டத்தில் ஆவி ஆத்துமாவை பெற்றிருக்கிறான். பாவம் என்றால் மிஸ்ஸிங் த மார்க் என ஆங்கிலத்திலும், தமிழில் குறிதவறும் அம்பு, வழிதப்பி போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, தேவனோடு உள்ள உறவிலிருந்து பிரிந்ததினால் ஆவியில் மரித்த வாழ்க்கை என்றும் அர்த்தம். ஆவிக்குரியவன் என்றால் அவன் தொடர்ச்சியாக தன்னை படைத்த தேவனோடு உறவிலே இருக்க வேண்டும். இதுதான் அவனது ஜீவன். ஏதேன் தோட்டத்தில் பாவம் பிரவேசித்த போது மனுஷன் சரீர பிரகாரமாக மரிக்கவில்லை. ஆனால் அவனது ஆவி தேவனோடு கொண்டிருந்த உறவை இழந்தது. இதுதான் மனுஷனுடைய அவல நிலை, பாவம். இந்நிலையிலிருந்து மனுஷனை காப்பாற்ற இயேசு உலகத்தில் வந்தார். அவரே தேவனுடனான நமது உறவை புதுப்பிக்க வழி, சத்தியம், ஜீவன் என யோவான் 14:6 கூறுகின்றது. தேவனுடனான நமது உழந்து போன உறவை புதுப்பித்து தர இயேசு உலகத்தில் வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது என 1 தீமோத்தேயு 1:15 காண்கின்றோம். சவுல் ஆக இருந்து பவுல் ஆன பவுல் தன்னை பாவிகளில் பிரதான பாவி, அதாவது தேவனோடு இருக்கும் உறவை இழந்து நின்றதில் பிரதானமானவர் நான் என்கின்றார். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இயேசுவை இவ்வுலகிற்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்திருக்கின்றார். யோவான் 3:16 என்பதே நற்செய்தி. இது சத்தியம். நாம் மாட்டை வண்டிக்கு பின்னால் கட்டினால் அது ஓடாது. மாட்டை வண்டிக்கு முன்னால் கட்டினால் வண்டி ஓடும். இதுவே இன்று நாம் செய்ய வேண்டியது. ஆங்கிலத்தில் புட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட் என்பார்கள். இதுதான் புத்தி தெளிந்த போது என்கிறோம். இன்றைக்கு நமது முன்னுரிமையை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இயேசு என்னும் நாமத்திற்கு தந்து விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது நமக்கு நமது புத்திர பாக்கியமும் அதற்குரிய சிலாக்கியங்களும் உரிமையாகிறது. கெட்டகுமாரன் ஓமையில் இருந்து அறிந்து கொள்ள வேண்டியது, பிதாவாகிய தேவன் நமக்கு மோதிரத்தை அணிவிப்பது
நாம் பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை திரும்ப தருவதை காட்டுகிறது. பாதரட்சியை அணிவிப்பது நமது தேவைகளை சந்திப்பார், நம்மையும் நமது குடும்பத்தினரையும் பாதுகாப்பார் என்ற நிச்சயத்தையும் நமக்கு தருகின்றது. கேள்வி: நம்முடைய வாழ்வில் முதலிடத்தை தேவனுக்குத்தான் என்று கொடுப்போமா? செயல்படுங்கள், சந்தோஷப்பட்டு களிகூறுங்கள். நீங்கள் தேவனுடைய குமாரர், குமாரத்திகள். கெட்ட குமாரனை போல் துஷ்டன் நான் அலைந்தேனப்பா, மனம் கசிந்து